ஜெய் ஜகத்மாதா பகலாமுகி. ஓம் ஹ்ரீம் பகலாமுகி வரதே சர்வ சௌபாகிய பிரதாயினி சமஸ்த பக்தானாம் சர்வாபீஷ்டம் சாதய சாதய ஹ்ரீம் ஓம் ஸ்வாஹா. ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்திலே உள்ள பகலாமுகி தேவி க்ஷேத்திரத்திலிருந்து நான் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். இது ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃப் ரெண்டு பேருடைய ஜாதகம். இது மகீர நட்சத்திரத்தில் பிறந்தா 29 வயசுள்ள ஒரு பொண்ணு. இது 36 வயசுள்ள திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு புருஷன். அதாவது இது ஃபீமெயிலு, அது மெயிலு, இப்படி 2 ஜாதகங்கள். இது இப்போ தான் ஒரு 2-3 நாள் முன்னாடி தான் பார்த்தேன். அப்போ நான் என்ன கேட்டேன் என்றால், ஜாதகம் பார்த்ததும் இது முன்னாடி பிரிஞ்சு போயிருக்கலாம் இல்லையா, வருஷ காலமாக எதுக்கு இந்த ட்ராமா நடத்திட்டு இருக்காங்க இவங்க, முன்னாடியே பிரிஞ்சு போயிருக்கலாம் இல்லையா. பொண்ணுக்கு 29 வயசு தான் இப்போ ஆச்சு. அப்போ முன்னாடி பிரிஞ்சு போயிருந்திருந்தா இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கலாம் இல்லையா. ஆனால் பொண்ணை விட பையனோட வாழ்க்கையாவது நல்லா இருந்திருக்கும் இல்லையா. இது சேரக்கூடாத ஜாதகங்களாச்சே அப்படி சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, 9 வயசுள்ள ஒரு குழந்தை இருக்கு, இப்போது இவர் பிரிஞ்சு தான் இருக்காங்க, பரஸ்பரம் பார்க்கறதே இல்லை. குழந்தை ஸ்கூலுக்கு போய் அம்மா கூட இருக்காங்க. குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது அப்பா ஸ்கூலில் போய் பார்ப்பாங்க. சில நேரங்களில், சில வாரத்தில் ஒரு நாள் ஏதோ பார்ப்பாங்களாம். இல்லாமல் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, 2 பேரும் நல்ல உத்தியோகத்தில் இருக்காங்க. அப்போ நான் கேட்டேன், இது நீங்கள் எதுக்கு இது சேர்த்து வச்சிங்க, சேரக்கூடாத ஜாதகமாச்சே. ஆனால் உண்மையிலே நட்சத்திர பொருத்தம் இதில் 8 இருக்குது. நட்சத்திர பொருத்தம் இந்த மகீர நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் 8 பொருத்தங்கள் இருக்குது. அந்த 8 பொருத்தம் இருந்தும் இவங்க பிரிஞ்சே இருக்காங்க. அப்போ லைஃப் அங்கே இல்லை இல்லையா, இந்த வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கையே இல்லை இல்லையா. அப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, சுவாமி நாங்கள் பல ஜோதிஷிகளையும் காட்டினேன், நாங்களும் அவங்களும், அதாவது என்கிட்ட இந்த பொண்ணோட வீட்டில் உள்ளவங்க தான் பேசுகிறாங்க, நாங்களும் அவங்களும், அதாவது பையனோட வீட்டுக்காரரும் சேர்ந்து பல இடங்களில் போய் பார்த்தோம். அவங்க எல்லாம் ரொம்ப நல்லதாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருந்தும் எங்களுக்கு திருப்தி வராமல் ஒரு பெரிய மடம் அவர் சொன்னார். நாங்கள் போய் அந்த மடாதிபதியை பார்த்தேன். அப்போ அந்த மடாதிபதி ரொம்ப நல்லதாக இருக்குது, ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியத்தோடு 100 வயசு வரை குழந்தை குட்டிகளோடும் எல்லா பாக்கியத்தோடும் வாழும் என்று அவர் சொன்னார். அவரோட அந்த ஒற்றை வாக்கிலே தான் நாங்கள் இதை நடத்தி வச்சோம். ஆனால் நடத்தி வச்சு கொஞ்சம் காலத்துக்கு அப்புறமே பிரச்சனை ஆரம்பித்தாச்சு. டெய்லி சண்டே. இங்கே பொண்ணல்ல, இந்த பொண்ணுனாலே மாப்பிள்ளை, இந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மாப்பிள்ளை ரொம்ப நல்லவன், நிறைய சம்பாதிக்கிறா, நல்ல குணமுள்ளவன், நல்ல அழகுள்ளவன், நல்ல படித்தவன், நல்ல உத்தியோகத்தில் இருக்கா, அவனே குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் எங்கள் பொண்ணு அவனுக்கு நிம்மதியே கொடுக்க மாட்டான், டெய்லி வீட்டிலே சண்டை தான். இவளும் உத்தியோகத்துக்கு போகிறாங்க, அவளும் உத்தியோகத்துக்கு போகிறாங்க. என்ன விஷயம் என்று கேட்டால், இவள் காலையிலே எந்திரிச்சிட்டு மெடிடேஷன் பண்ணுமா. உத்தியோகம் இருக்குது, ஆனால் காலையில் எந்திரிச்சிட்டு இவங்க 6 மணியிலேருந்து 8 மணி வரைக்கும் மெடிடேஷன் பண்ணுவான். அதுக்கப்புறம் ரொம்ப டைம் இல்லை இல்லையா, சீக்கிரமாக பட வேலையெல்லாம் முடிச்சுட்டு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், இவர் போகணும், உத்தியோகத்துக்கு போகணும், ஹஸ்பண்டை பார்க்கணும், டைம் இல்லை. ஒரே பிரச்சனை, நீ இந்த மெடிடேஷன் எல்லாம் விட்டுட்டு வீடை பார், ஃபேமிலியை பார், உன்னோட உத்தியோகத்தை பார் அப்படின்னு வீட்டுக்காரர் சொல்லுவாங்க, மருமகன் சொல்லுவாங்க. அது இவளுக்கு பிடிக்காது. இதுதான் சண்டைக்கு காரணம் அப்படி சொன்னாங்க. அப்போ பாருங்க, ஒன்று அந்த ஜோதிஷிகள் சொன்னது கரெக்டு, நட்சத்திர பொருத்தம் 8 இருக்குது. ஆனால் பிளானிட்டரி பொசிஷனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது சேரக்கூடியதல்லே. இந்த ஜாதகம் எப்படின்னா, இவங்க இந்த ஜாதகம் பார்த்தவங்க சொன்ன பொருத்தம் ஒரு பொருத்தம் கரெக்டு தான். அதாவது
ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் தினமும் ஹஸ்பண்டோட கையால் அடி வாங்கணும் அப்படின்னு இருக்கு. பொண்ணோட ஜாதகத்தில் தினமும் ஹஸ்பண்டோட கையால் அடி வாங்கணும் அப்படின்னு இருக்கு. பையனோட ஜாதகத்தில் டெய்லி தன்னோட பொண்டாட்டியை அடிக்கணும் அப்படின்னு இருக்கு. இதோட பொருத்தம் தானே. இவன் அடி வாங்கணும்னு இருக்கு, இவன் அடி கொடுக்கணும்னு இருக்கு. பொருத்தம் இருக்குது, சேர்த்துக்கோங்க, நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையான பொருத்தம் கிடையாது. கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அங்கே அடியும் சண்டையும் வழக்கும் உண்டாகிறது கல்லை. சௌமியமான சந்தோஷமான ஒரு தாம்பத்திய வாழ்க்கை உண்டாகிறதுக்காகத்தான். அப்போ புருஷன் கையாலே அடி வாங்கும் என்று ஸ்ரீ ஜாதகத்திலே இருந்தால், புருஷன் கையாலே அடி வாங்கும் என்று ஸ்ரீ ஜாதகத்திலே இருந்தால், அந்த ஸ்திரீக்கு பொண்டாட்டிக்கு அடிமையாக இருக்கப்பட்ட புருஷனை சேர்க்க வேண்டும். அதுதான் உண்மையான பொருத்தம். அதாவது இவள் டெய்லி ஹஸ்பண்டு கையிலே அடி வாங்கணும்னு தான் இவளோட ஜாதகம் இருக்கு. ஆனால் பெண்கள் அடி வாங்குறது அப்போ தெரியுமோ, நாக்குனால பேசி பேசி வெறுப்பு உண்டாகும். அப்போ தான் புருஷன் இவளை போட்டு அடிக்கிறது. திருப்பி அப்படி தான், திருப்பி அடி கொடுக்கப்பட்ட லேடிஸ் இருக்காங்க. அப்போது அந்த வைஃபுக்கு அடிமையாக இருக்கப்பட்ட புருஷ ஜாதகம் சேர்த்தாச்சுன்னா என்ன ஆகும்? இவ இங்கே பயங்கரமாக கத்திக்கிட்டே இருக்கும், அவன் ஓகே சரிம்மா இப்படின்னு பேசாமல் தலையாட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ அங்கே சண்டை உண்டாகாது, வழக்கு உண்டாகாது. இப்போ கொஞ்சம் அப்படி பயங்கரமாக கத்திட்டு அப்புறம் கீழே இறங்கி வந்துடும். அந்த கோபம் மாறி போயிடும். இப்போ ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த அடி இங்கே திருப்பி தான் அடி கொடுக்கும் என்று சொல்லப்பட்டது ஸ்திரீயும், அடி வாங்கும் என்று சொல்லப்பட்டது புருஷ ஜாதகവും. அதனால தான் இது பொருத்தம் இல்லாமல் போச்சு. இனி ஒரு விஷயம் என்ன என்றால், ஸ்திரீ ஜாதகம் நமக்கு கொஞ்சம் பார்க்கலாம். அவரோட மங்கல்யஸ்தானம் இங்கே பாருங்கோ, புதன் சூரியன் அது எங்கே இருக்கிறது? சனியோட வீட்டிலே இருக்குது, பாபக்ஷேத்திரத்தில் இருக்குது. அப்போ இவரோட 7ஆம் இடத்துல புதனும் சூரியனும் இருக்கிறது. அது சுபமல்லே. ஏற்கனவே ஒரு வீடியோவில் உங்களிடம் சொல்லியிருக்கேன் நான், 7ஆம் இடத்தில் சூரியன் சனி ராகு இருந்தால் நல்லதல்லே அப்படின்னு. இங்கே புதனும் சூரியனும் தான் இருக்கிறது. அப்போ புதன் சனியோட வீட்டில், அதாவது பாபக்ஷேத்திரத்தில் பாவியாக இருக்கப்பட்ட சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பாபகிரகம்தான். அப்போ 7ஆம் இடத்தில் 2 பாபகிரகங்கள். அங்கே பார்க்கப்பட்டதோ செவ்வாய் நீச்சத்திலே இருந்து பார்க்குறாங்க. செவ்வாய் நீச்சமாக, ஒரு கிரகம் நீச்சமாக இருந்தால் அதுக்கு பார்வை இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக அதுக்கு பார்வை இருக்கத்தான் செய்கிறது. அப்போ 7ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது, அங்கே செவ்வாய் பார்வை இருக்குது. 8ஆம் இடம் தாம்பத்திய உறவு ஸ்தானம், அங்கே இருக்கப்பட்டதோ சனி. சனி சொந்த வீட்டில் தான் இருக்குது. ஆனால் அங்கேயும் செவ்வாய்க்கு 7லேயும் 8லேயும் பார்வை இருக்கு இல்லையா? அப்போ செவ்வாய் 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் பார்வை இருக்கிறது. இனி 8லே இருக்கப்பட்ட சனி 7ஆம் பாவாதிபனாக இருக்கிறது. இப்போ 7ஆம் பாவாதிபன் 8இல் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் டிவோர்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. இல்லைன்னா இதுக்கு முன்னாடி லீகல் பிரிஞ்சு போய்விடும். இனி ஒரு விஷயம் என்ன என்றால், இவளுக்கு இந்த 7ஆம் இடத்துல புதனும் சூரியனும் இருக்கிறது, 8இல் சனி இருக்கிறதுனால காம உணர்ச்சி இல்லாதவள் இவள். இந்த பொண்ணு இதுக்கு காம சைத்தியம் அப்படி சொல்லுவாங்க. காம சைத்தியம் அப்படின்னா இந்த காம உணர்ச்சி ஈரனான வெடி மாதிரி, அது வெடிக்காது. அப்போ இது புருஷ ஜாதகத்தில் ரொம்ப பெரிய ஒரு தோஷம்தான். ஸ்திரீ ஜாதகத்திலே இந்த மாதிரி ஒரு தோஷம் இருந்தால் சைத்தியம் அப்படி சொல்லுவாங்க, காம சைத்தியம். அது இருந்தால் ஒரு பெரிய தோஷம் அல்லை. புருஷன் ஒன்றும் வேண்டாம், இந்த ஃபிசிக்கல் ரிலேஷன் ஒன்றும் வேண்டாம், நீ வாழ்ந்து கொண்டு போ அப்படி இருப்பாங்க. ஆனால் இவள் அது மட்டுமல்ல, 2ஆம் இடத்தில் சனி பார்வை இருக்கிறதுனால அது எங்கே? சூரியனோட வீட்டிலே தான் எரிஞ்சு எரிஞ்சு பேசிக்கிட்டே இருக்கும், வெறுப்பு உண்டாகிறது மாதிரி. அதுக்கு என்ன ஹார்ட் ஸ்பீச் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி வெறுப்பு உண்டாக்குற மாதிரி பேசும். இவளோட 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கப்பட்டதே ராகு தான். அப்போ நல்ல ஒரு சுகம் வேணும், சந்தோஷம் வேணும், இந்த மாதிரி உள்ள திங்கிங் ஒன்றுமே அவருக்கு கிடையாது. அதனால புருஷன்லேருந்து ரொம்ப வருஷ காலமாக தனியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த ஜாதகத்தில் இந்த மாதிரி உள்ள தோஷங்கள்
அப்போ இதில் சம்பூர்ண மாங்கல்ய தோஷம் இருக்குது இந்த ஜாதகத்தில். அவர் அதுக்கு பரிகாரம் ஒன்றும் பண்ணலை, பரிகாரம் வேணும் என்று யாரும் சொல்லவும் இல்லை என்று சொன்னார். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல இருக்கப்பட்ட சுக்கிரன் நீச்சம். அதாவது சுக்கிரன் என்றால் வைஃபு, புருஷ ஜாதகத்தில் சுக்கிரன் என்றால் வைஃபு. அது 7ஆம் இடத்தில் நீச்சமாக இருக்கிறது. அதாவது சுக்கிரன் நீச்சமாக இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுனால் மூதேவி அப்படி சொல்லுவாங்க. ஸ்ரீதேவி இருக்கு, மூதேவி இருக்கு இல்லையா? சுக்கிரன் சுபஸ்தானத்தில் இருந்தால் அது ஸ்ரீதேவி லக்ஷ்மி, நேர ஆப்போசிட்டாக இருந்தால் அது மூதேவி. அப்போது அப்படி இருக்கிறது. அதே மாதிரி 7ஆம் இடத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட புதன் 8ஆம் இடத்தில் சூரியனோடு கூடி சேர்ந்து இருக்கிறது. இங்கேயும் அப்படித்தான் இருக்கிறது. அப்போ இவளுக்கு காம உணர்ச்சி இல்லை. அந்த ஜாதகத்திலே அப்படித்தான் இருக்கிறது. 8ஆம் இடத்துல செக்ஷுவல் பிளேஸில் புதன் இருக்கிறது ப்ளஸ் சூரியன். புதனோட வீட்டில் இது பரிவர்த்தனை யோகம்தான். சுக்கிரன் நீச்சமாகவும் இருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம் என்றால் அவனுக்கு சந்தோஷகரமான ஒரு தாம்பத்திய வாழ்க்கை, செக்ஸுவல் லைஃபு விதிச்சிட்டு இல்லை, அதுக்குள்ள யோகம் அவனுக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்படி இருந்திருந்தால் அவன் இதுக்கு முன்னே இவளை விட்டுட்டு வேற கல்யாணம் தேடி போயிருக்கும். அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் பிள்ளையோட துணை வேணும், ஹஸ்பண்டோட. ஆண் குழந்தை இல்லை, ஆண் பிள்ளை, ஆம்பிளை, ஒரு ஆம்பிளையோட ஒரு ஆணோட துணை வேணும் என்று இவளுக்கு இல்லை. காம உணர்ச்சி இல்லாதவனுக்கு எதுக்கு ஆம்பிளை, எதுக்கு இந்த பொண்ணுக்கு, அது வேண்டாம். இந்த ஜாதகம் சேம் அப்படி தான் இருக்கிறது. இதுலேயும் மாங்கல்ய தோஷம்தான். சுக்கிரன் நீச்சம், 7ஆம் பாவாதிபன் 8ஆம் நஷ்டஸ்தானத்தில் இருக்குது. அதே மாதிரி சூரியன் நீச்சத்தில் இருக்குது. அப்போ சூரியன் நீச்சத்தில் இருந்தால் அது மாங்கல்ய தோஷம்னு சொல்ல முடியாது. ஆனால் 8ஆம் இடத்துல இருக்கிறது பிரச்சனை தான். அப்போ 2 ஜாதகத்திலேயும் மாங்கல்ய தோஷம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன என்றால் புருஷ ஜாதகத்தில் அந்த 7ஆம் இடத்துல சனி வேறு பார்வை இருக்கிறது. சனி சூரியன் ராகு செப்பரேட்டிவ் டெண்டன்சி உள்ள கிரகம் இல்லையா? ஆனால் அப்போ அதெல்லாம் தான் இவங்களை பிரிஞ்சு போகிறதுக்கு, அதாவது கிட்டத்தட்ட அந்த பாபசாமியம் ஒரே மாதிரி இருக்குது. அதனால லீகலாக பிரிஞ்சு போகவில்லை. இப்படும் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தான், ஆனால் 2 பேரும் 2 வீட்டிலே இருக்காங்க. எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது, பரஸ்பரம் பார்க்கறது கூட கிடையாதான். அப்படி இல்லைன்னா அப்புறம் இதுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்று சொல்லணும், பிரிஞ்சு போக வேண்டியது தானே. அப்படி சொல்லும்போது இவங்க என்ன சொல்கிறான்னா, இவ டிவோர்ஸ் தரமாட்டேன், உனக்கு டிவோர்ஸ் தரமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறானா. அப்போ இவளை வாழ்க்கையையும் கொடுக்க மாட்டான், டிவோர்ஸும் கொடுக்க மாட்டான், கஷ்டப்படுத்துகிறாங்க. நமக்கு அவங்க சொல்கிறாங்க, இந்த பொண்ணோட பேரண்ட்ஸு தான் பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க அந்த பையன் ரொம்ப நல்லவன், ஆனால் இவளை கல்யாணம் பண்ணதில் இருந்து அவன் டெய்லி கண்ணீர் விட்டுண்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு என்ன, இது லவ் மேரேஜ் அல்லே, அரேஞ்ச் மேரேஜ் தான். அப்போ இங்கே யார் குற்றவாளி? ஜோதிஷம் பார்த்த அந்த ஜோதிஷிகள் குற்றவாளி என்று சொல்ல முடியாது. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த 10 பொருத்தம் தான் அவளுக்கு தெரியும். அந்த 10 பொருத்தத்தில் 8 பொருத்தம் இதில் இருக்கத்தான் செய்யுது. பிளானிட்டரி பொசிஷன், அதாவது ஜாதக பொருத்தம் பார்க்கறதுக்கு அவளுக்கு தெரியாமல் போச்சு. இவரை விட எல்லாம் பெரிய குற்றவாளி அந்த மடாதிபதி தான். அந்த மடாதிபதி சொல்லியிருக்கணும், இது நல்லதல்ல, இது வேண்டாம், இது சேர்த்து வையன்று நீங்கள் எப்படி சொல்லலாம்? உங்களுக்கு ஜோதிஷம் தெரியுமா? இல்லை இல்லையா? அதாவது கண்ணு தெரியாதவன் மாவிலை எறிகிற மாதிரி தான். கண்ணு தெரியாதவன் மாவிலை எறிஞ்சால் மாங்காய் விழுந்தா விழுந்தாச்சு, இல்லை இல்லை. அதே மாதிரி தான் ஒரு பெரிய மனுஷ தெய்வம், ஆள் தெய்வம்னு சொல்லுவாள், மனுஷ தெய்வம் கூட இருக்கப்பட்ட ஒரு ஆள் அடுத்த காலத்தில் பார்க்க வந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மனுஷ தெய்வங்கிட்ட இந்த ஆள் போயிட்டு, சாமி நான் ஒரு விஷயம் மனசில் நினச்சிருக்கேன், ஒரு பெரிய முதலீடு பண்ண போகிறேன், அது உங்கள் ஆசீர்வாதத்தினாலே எல்லாம் நல்லா வரணும் அப்படி சொல்கிறாங்க. உடனே இவங்க சிரிப்பாரா. அப்போ இவங்க தானே, ஓ நல்லதே நடக்கும், அதனால தான் சாமி சிரிச்சிட்டாங்கன்னு இவங்க போவாங்க. அப்புறம் அதெல்லாம் நஷ்டமாயி கஷ்டமாயி பெரும் சேதம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் திரும்பி வரும்போது, அன்னைக்கு கேட்டேன் சுவாமி, நீங்கள் சொன்னீங்க பண்ண சொன்னீங்க, ஆனால் எல்லாமே போச்சே சுவாமி
அப்போ கூட நிற்கிறவன் சொல்லுவான், சுவாமி எப்படி பண்ணுன்னு சொல்லலையே, சாமி சிரிச்சாச்சு, அதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு பெரிய சேதம் வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்லி சமாளிச்சிருவாங்க. இதுதான் இந்த மனுஷ தெய்வங்கள் எல்லாம் செய்யப்பட்டது. ஜோதிஷம் தெரியாத ஆச்சாரியன்மார் செய்யப்பட்டதும் ஏறக்குறை அப்படித்தான். இப்போ பாருங்க, நோர்த்தில் யூபியில் ஒரு மனித தெய்வம் தன்னுடைய பர்த்டே கொண்டாடுறதுக்காக லட்சக்கணக்கு ஜனங்களை கூட்டி அதில் 121 ஆளுகள் பரிதாபமாக உயிர் போச்சு இல்லையா, இறந்து போச்சு இல்லையா. அவனுக்கு தெரியாதா நாளைக்கு இங்கே என்ன நடக்க போகும், நாளைக்கு நான் இது பண்ணக்கூடாது, இங்கே நடந்தால் இதெல்லாம் தெரியாதா அவனுக்கு? அவன் என்ன ஆள் தெய்வம், அவன் என்ன தெய்வம்? அப்போ இவனே மாதிரி உள்ள ஆளுகள் எல்லாம் என்ன பண்ணுறது என்றால், ஜனங்களோட அந்த அறிவில்லாய்மை, அஞ்ஞானம், அறிவில்லாய்மை, அதே பசுவை கறந்தெடுக்கிற மாதிரி அதே காசா கறந்தெடுக்கிறாங்க, ஜனங்களை பிரெயின் வாஷ் பண்ணி. நான் கேட்குறேன், நீங்கள் ஒரு ஆள் தெய்வங்கிட்ட போகப்பட்ட ஆள் ஆகியிருந்தால் 2 விஷயம் அவர்கிட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆள் தெய்வம் சரி நீங்கள் தெய்வம் தான் என்று நீங்கள் முடிவு பண்ணுங்க. 1, நீங்கள் ஒரு 4-5 பேர் இருக்கணும், ஒரு குழு இருக்கணும். அந்த ஆள் தெய்வங்கிட்ட நீங்கள் சொல்லுங்க, சுவாமி உங்களை நாங்கள் ஒரு ரூமுக்குள்ளே வைக்க போகிறோம், எல்லா வசதிகளும் அங்கே இருக்குது, நீங்கள் ஒரு 15 நாள் ஒன்றும் சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் ரூமிலே இருக்கணும், நாங்கள் வெளியிலே வெயிட் பண்ணுவோம், உங்களுக்கு குடிக்கிறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ எதுவுமே உள்ள வராது. ஒரு 15 நாள் நீங்கள் தூங்கினாலும் சரி, நின்னாலும் சரி, படுத்தாலும் சரி, பிரச்சனை இல்லை. ஆனால் டெய்லி 1/2 மணி நேரம் பிரபாஷணம் நடத்துகிறோம், முடியுமா? அப்படி பண்ணினால் நீங்கள் கடவுள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏதாவது சாமி ஓகே சொல்லுவாங்களா? வரமாட்டாங்க. கேட்டு பாருங்களேன். சரி வேண்டாம், இது திருப்பி சொல்லுவோம். சரி 15 நாள் பாவத்தை பட்டினி போட வேண்டாம், அது ஒரு பாவம். இப்படி சொல்லுங்க, சுவாமி நீங்கள் ஒரு ரூமிலே இருங்கோ, அந்த ரூமில் டாய்லெட் ஃபெசிலிட்டி கிடையாது, ரூமில் டாய்லெட் ஃபெசிலிட்டி கிடையாது. உங்களுக்கு நீங்கள் தேவைப்படும் போது நீங்கள் கேட்குற சாப்பாடு, தண்ணீர் எல்லாமே தர்றோம், ஃப்ரூட்ஸு என்னென்ன உங்களுக்கு வேணும் எல்லாமே தர்றோம். ஆனால் 15 நாள் நீங்கள் டாய்லெட்டு போகக்கூடாது, ஒன்றுக்கு போகக்கூடாது. கேட்டு பாருங்க, முடியுமா? முடியாது. அப்போ உன்னுடைய ஃபீலிங்ஸே உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை, அப்புறம் நீ என்ன தெய்வம்? இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய அறிவு மனுஷன் உண்டாயாச்சுன்னா இந்த ஆள் தெய்வங்கள் ஒன்றுமே இருக்காது. இதெல்லாம் இப்போ நோர்த்தில் நடந்த மாதிரி தான். இப்போ பாருங்கள், அவனே அப்போ இப்போ எனக்கு நியூஸ் என்னாச்சு தெரியலே, நியூஸ் பார்க்குறதுக்கு டைம் கிடைக்கலையே, கொஞ்சம் வேலையில் இருக்கேன். அப்போது அந்த ஆள் தெய்வத்தை தேடி போலீஸ் அலைகிறாங்க. ஆள் தெய்வம் மனித போலீஸே பயந்து தலைமறைவாக இருக்காங்க. அவன் எப்படி ஆள் தெய்வம், அவன் எப்படி தெய்வமாகும்? வெறும் மனுஷன்தான், பச்சையான மனுஷன், நல்லா பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவனே தேடி போகப்பட்ட மடப்பசங்களை அவன் நல்லா பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட ஆளுகள்கிட்ட போகிறதுனால தான் இதே மாதிரி உள்ள குடும்ப வாழ்க்கை சீரழிஞ்சு போகிறது. அல்பமாவது அந்த குரு என்று சொல்லப்பட்ட ஆளுக்கு தெய்வீகமாக உள்ள ஏதாவது ஒரு சித்தி இருந்திருந்தால் வேண்டா, அது நடத்தியாச்சுன்னா அவருக்கு சந்தோஷகரமான வாழ்க்கை உண்டாகாது. அவன் வழியை பார்க்கட்டும், இவன் வழியை பார்க்கட்டும், நீங்கள் இந்த கல்யாணம் நடத்த வேண்டாம் என்று சொல்லியிருந்தால் அவர் உண்மையிலே உள்ள செயின்ட். இல்லாமல் செயின்ட் அப்படின்னு என்ன சொல்ல முடியும்? நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுங்க, எல்லா மடத்துக்கும் போங்கோ, எல்லா சாமிமாரையும் பாருங்கோ, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதே மாதிரி முக்கியமான டிசிஷன் எடுக்கும் பொழுது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு சாஸ்திரம் தெரிஞ்ச ஆச்சாரியன்கிட்ட போங்க. உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கப்பட்டவன், உங்களே வழி நடத்தப்பட்டவன் கண்டறியாத குருடனாக இருக்கக்கூடாது. உங்களுக்கே ஞான கண்கள் இல்லை, அதாவது நீங்களே அந்தனாக இருக்கிறது, கண் தெரியாதவனாக இருக்கிறது. அப்படி இருக்கப்பட்ட உங்களை கண் தெரியாத ஒருவன் வழி நடத்தினால் அப்படி இருக்கும். இயேசுதேவன் சொன்னாங்க, பைபிளில் உள்ள சென்டென்ஸ் தான் இது, கண்ணுள்ளவன் காணட்டும், காதுள்ளவன் கேட்கட்டும், அப்படி சொன்னாங்க. அந்த வார்த்தையை கடன் எடுத்து நான் இப்போ சொல்கிறேன், கண் இருந்தால் பாருங்க, காது இருந்தால் கேளுங்க.
உங்களோட புத்தியை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. எப்பவும் நமக்கு வழிகாட்டியாக ஒரு ஆச்சாரியன் கண்டிப்பாக தேவைதான், ஒரு டாக்டர் தேவைதான். பிஸ்னஸ் பண்ணப்பட்ட ஆளுகளுக்கெல்லாம் ஒரு லீகல் அட்வைசர் இருக்கும், ப்ளஸ் ஒரு ஆடிட்டர் இருக்கும், அதே மாதிரி ஒரு ஃபேமிலி டாக்டர் இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்க்குறதுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேமிலி ஆச்சாரியன் இருக்கத்தான் வேணும். அவங்க சும்மா கண்ணை அடைச்சிட்டு இருந்ததுக்கு சொர்க்கத்துக்கு போ என்று சொல்லப்பட்டவனோ, நீ தியானம் பண்ணு என்று சொல்லப்பட்டவனோ, நீ யோகா பண்ணு என்று சொல்லப்பட்டவனோ ஆக இருக்கக்கூடாது. சாஸ்திரம் தெரிஞ்சவனாக இருக்க வேண்டும். ஜெய் ஜெகத்மாதா பகலாமுகி. ஓம் க்ரீம் பகலாமுகி வரதே சர்வ சௌபாகிய பிரதாயினி சமஸ்த பக்தானாம் சர்வ அபீஷ்டம் சாதய க்ரீம் ஓம் ஸ்வாஹா. ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305442299 7305442299. தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.